ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச ப்ருஹுணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ நம குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தில் நமஸ்ரீ சங்கரானந்த படிச்சுட்டு 223 படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. ஸ்லோகம் 223. அநாதி மாயையா பிராந்தாம் ஜீவே சௌ சுவிலக்ஷ்ணௌ மன்யந்தே தத்யுதாசாய கேவலம் சோதனம் தயோஹோ. அநாதி மாயையா பிராந்தாம் ஜீவே சௌ சுவிலக்ஷணௌ மன்யந்தே தத் வியுதாசாய கேவலம் சோதனம் தயோ. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் முதல்ல சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், ஜீவ விசாரம், பிறகு ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம் பார்த்தோம். பிறகு ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம் பார்த்து கடைசியாக ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியாக பார்க்கறது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈஸ்வர பிரம்ம விசாரம். நம்ம ஏற்கனவே ஜீவ விசாரம் பார்த்துருக்கோம், ஈஸ்வர விசாரம் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கறது பிரம்மனையும் ஈஸ்வரனையும் சேர்த்து பார்க்குறோம். ஏன்னா ஈஸ்வரன்னா என்னங்கிற ஓரளவுக்கு பார்த்து வச்சுட்டோம். இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் போட்டு பிரம்மனையும் ஈஸ்வரனையும் குழப்புறாங்க. பிரம்மனையும் ஈஸ்வரனையும் போட்டு குழப்புறதுனால அந்த குழப்பம் என்னன்னு பார்த்தோம். இப்போ இது ரெண்டுக்கு உள்ள வேறுபாடுகள் என்ன, எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இதில் விசாரம் எப்படி செய்வது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு. பிறகு அதுக்கு சுருதி பிரமாணம், பிரம்மன் ஈஸ்வரனுக்கு சுருதி பிரமாணம் பார்த்தோம். பிறகு ஈஸ்வரனுங்கிறது முதல்ல வர்ற தத்துவமாக இருக்குது. பிறகு ஹிரண்ய கர்ப்பன் வருது. பிறகு விராட் தத்துவம் வந்தது. விராட்லேருந்து விராட் தத்துவத்தை நிறைய விளக்கி அதை வழிபட்டால் என்ன பலன்கிறது வரைக்கும் நம்ம சொல்லி முடித்தார். பிறகு இந்த ஜீவ ஈஸ்வர விஷயத்தில் நிறைய சண்டைகள்லாம் வருது. இந்த மாதிரி இது சரி அது சரின்னு சண்டைகள், அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குது. அதில் நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னார். அதாவது விதண்டாவாதம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னார். தேவையில்லாமல் விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அப்படி தப்பாக பேசுகிறவங்களும் கண்டுக்கிறாமல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பிறகு ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும் குழம்பியவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது புல்லை பூஜை செய்பவர்கள் முதல் ஆரம்பித்து யோக மதம் வரை உள்ளவர்கள் ஈஸ்வர விஷயத்தில் குழம்பியிருக்கிறாங்க. அதாவது சாதாரண புல்லை கூட கடவுளாக வழிபடுறவங்க யோக மதத்தில் தான் ஈஸ்வர தத்துவத்தை கையஸ்டாக வழிபடுவாங்க. அவங்க நம்ம சொல்கிறதுக்கு நெருக்கி வர்றவங்க, நாம் சொல்கிற பிரம்ம தத்துவத்துக்கு நெருக்கி வர்றவங்க. அதே மாதிரி சாங்கிய மதத்தில் சாதாரண இந்த ஜீவ தத்துவத்தை விசாரம் பண்ணுவாங்க. இந்த உடம்பு தான் ஆத்மான்னு சொல்கிறதுலேருந்து கடைசியில் சாங்கியர்கள் இந்த சைதன்யம் அப்படிங்கிற தத்துவம் வரைக்கும் வருவாங்க. அவங்க ஜீவ விசாரத்தில் குழம்பியிருக்காங்க அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு இது என்ன இருந்தாலும் நம்மளுக்கு கடைசி ஃபைனல் தத்துவம் அத்வைத தத்துவம் தான். அதுதான் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஜீவன் முக்தியும் கொடுக்கும், விதேக முக்தியும் கொடுக்கும். வேறு எதுவுமே
நம்மளுக்கு அந்த கடைசி ஃபைனல்ங்கிறது போகாது, இதெல்லாம் இடைப்பட்ட நிலைதான் அப்படின்னாரு. மற்ற மதவாதிகளில் ஏற்றத்தாழ்வு உண்டு, சுகதுக்கத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அத்வைதிகளுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம். பிறகு ஒரு முமுட்சுக்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். இந்த ஜீவ ஈஸ்வர விஷயவாதங்களில் புத்தியை ரொம்ப செலுத்தக்கூடாது, ஆனால் பிரம்ம தத்துவத்தை விசாரித்து அதை மட்டுமே அறிய வேண்டும். பிறகு ஒரு அறிவுரை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க சாங்கிய மதவாதிகள், மற்ற மதவாதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு படியாக வேணால் நம்ம வச்சுக்கிறலாமே ஒழிய அதுவே ஃபைனல்ங்கிற கருத்து கிடையாது. அதில் நம்ம அந்த தத்துவத்தை உணர்வதற்கு சாங்கியர்கள் சொல்லக்கூடிய ஜீவ தத்துவமும் யோகியர்கள் சொல்கிற ஈஸ்வர தத்துவமும் ஒரு படி மாதிரி அமையும். நாமளும் அதை பற்றி விசாரம் பண்ணுறோம், ஜீவனை விசாரம் பண்ணுறோம், ஈஸ்வரனை விசாரம் பண்ணி எங்கே கொண்டு போகிறோம்? ஜீவனை நிலைநாட்டுவதற்காக அந்த விசாரம் பண்ணலை, ஈஸ்வர தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக விசாரம் பண்ணலை. ஜீவனும் ஜீவத்துவமும் ஈஸ்வரத்துவமும் பொய் மித்தியா நிலைநாட்டி இதற்கு ஆதாரமான பிரம்ம தத்துவம் தான் சத்தியங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த கருத்து கொண்டு போகிறவங்க. அதனால் அதில் தான் நீ கவனம் செலுத்தணும். இந்த ஜீவ ஈஸ்வர விசாரம் பண்ணுறது ஒரு படியாகத்தான் இருக்கணும், அதிலே நின்று மூழ்கி விடாதே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். அதனாலே அதிலே தன்வசமின்றி மூழ்கி விடக்கூடாது. பிறகு இந்த சாங்கிய மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிற கருத்தை நெருக்கி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, சாங்கியர்களும் சரி யோக சாஸ்திரம் சரி, ஜீவன் சங்கமற்றவன், சைதன்ய சுரூபமானவன், எங்கும் வியாபித்திருக்கவன் அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் அதைத்தையும் சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போகிறாரு, எங்கும் வியாபித்திருப்பன் தனித்தனி ஆத்மான்றார். இவன் தனி ஜீவன் அவன் ஜீவன் எங்கும் வியாபித்தல்ங்கிற அர்த்தமே தப்பாக போயிடுமா இல்லையா? யோக சாஸ்திரத்தில் அப்படித்தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஆனால் அந்த கருத்தை இங்கே மட்டும் இருக்கிறாரு கடவுள் அப்படிம்பாங்க. எங்கும் அந்த கருத்துக்கு அதுக்கும் ஒத்தே வராது. அவங்களும் நாம் சொல்கிற கருத்தை தானே சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு பூர்வ பக்தி சொல்கிறான். ஏன்னா தத்துவம் அதுக்கு நாம் சொல்கிற அர்த்தமும் அவங்க சொல்கிற அர்த்தமும் ஒன்று போல தானே இருக்குது அப்படின்னு நீ நினச்சேன்னு சொன்னால், இல்லை வித்தியாசம் இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி 222 சொன்னார். அதாவது 2 அர்த்தங்களும் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தங்கள். தத்துவம், தத்துனா என்ன? அதுன்னு என்ன? ஈஸ்வரன். துவம்னா நீ ஜீவன். இந்த ஈஸ்வரன் ஜீவன் இரண்டுக்கும் அவர்கள் சொல்கிற கருத்து நம்மளுடைய கருத்துக்கு ஒத்து வர்றது இல்லை. நாம் அத்வைதத்தை விசாரம் நிரூபணம் பண்ணுறதுக்காகத்தான் இதை சொல்கிறோமே ஒழிய அவங்க சொல்கிறத படியாற்றம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்து சொன்னார். அவங்க நம்ம கருத்தை புரிந்து கொள்ள படியாக வேணால் இருக்குமே ஒழிய அது ஃபைனல் கருத்தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 222வது ஸ்லோகத்தில் ஃபைனலாக கடைசியாக பார்த்தது. நம்மளுடைய தாத்பரியம் பிரம்மன் மட்டுமே. அதை விளக்கிறதுக்காக இந்த 223வது ஸ்லோகம் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் 222 அவர்கள் கருத்து சரியில்லை, நமது கருத்துக்கு ஏற்றதல்ல படின்னு சொன்னார். அதற்கு என்ன காரணங்கிறத இங்கே சொல்கிறார். இதில் பொதுவாக இந்த விசாரம் பண்ணும் பொழுது இந்த மற்ற மத கருத்துக்கள் சரியில்லைன்னு சொல்கிறது நம்மளுக்கு தேவையான ஒரு எண்ணம் வரும். பொதுவாக நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு, நம்ம கருத்தை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற சிந்தனை வரும். ஏன்னா இந்த இடத்துல 36வது ஸ்லோகம் வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டு வர்றார் அவர். ஆனால் அந்த கருத்து கட்டாயம் நம்மளுக்கு தேவை இருக்குது. தப்பு எதுன்னு தெரியலன்னு வச்சுங்க, அது உள்ளே போயிடுவோம். நம்ம தப்பு எதுன்னு தெரியலைன்னா அதிலே நின்றோம், ஒரு மோட்சம் அடைய முடியாது. அதனால் தவறு எது அப்படிங்கிற கருத்து வேணும். இன்றைக்கி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தவறான கருத்தில் போய்ட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, அது ஒரு படியாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுவே மோட்சங்கிறாங்க, அதுவே நிறைவுன்னு சொல்கிறாங்க. அது நிச்சயம் முடியவே முடியாது, நிறைவை தராது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த படியாக இருக்கிறதுனால இந்த சாதனையோடு இறந்தாலும் மீண்டும் பிறந்து பிறகு இந்த தத்துவத்தை உணர்ந்த பிறந்தே முடியுங்கிறார். பகவத்கீதையில் என்ன சொல்கிறார், கிரம முக்தியில் ஒருத்தங்க சாதனைகள்லாம் பண்ணுறான், நிறைய சாதனை பண்ணி இடையில இறந்து போகிறான். அவன் என்ன பண்ணுவானா, இங்கே முக்தி அடைய மாட்டான், பிரம்மலோகம் போவானான். அங்கே போய் இங்கே என்ன டீச் பண்ணுறோமோ இதே டீச்சிங் பிரம்ம அங்கே பண்ணுவாராம்.
அதுக்கு இங்கேயே அடைஞ்சிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அங்கே போய் பண்ணணும். அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, தவறுன்னு தெரிஞ்சாத்தான் சரியான வழியில் போவோம். அதுக்காக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரருடைய அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துலேயும் சரி, மாண்டூக்கியத்துலாம் நிறைய பூர்வபக்ஷம் வரும். பூர்வபக்ஷம் என்ன, நாஸ்திகர்கள் கேட்காத, அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஒரு நாஸ்திக கேள்வியே கிடையாது. பிரம்மசூத்திரத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லி கேள்வி, கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேள்வி வரும். அவங்க சொல்கிறவங்க லாஜிக்காக இருக்கும், அதை நிரூபணம் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மதம் ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன் என்ன, இவங்க ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதை ஏற்றுக்கிட்டு விசாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை தாண்டி நம்ம கருத்துக்கு வரணுங்கிறதே தாத்பரியம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழப்பம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால், முதல் வரியில் சொல்கிறாரு, அனாதி மாயையா பிராந்தாகா, அனாதி காலமாக மாயையினால் ஏற்பட்ட குழப்பத்தினால் ஜீவேசவ் சுவிலக்ஷணவ் மன்யந்தே, ஜீவனும் ஈஸ்வரனும் விலக்ஷணவ் சுவிலக்ஷணவன முற்றிலும் வேறுபட்டவர்கள் மன்யந்தே என்று கருதுகிறார்கள். அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்று கருதுகிறார்கள். நாம் மட்டும் சரியாக சொல்கிறோம், மற்றவங்கெல்லாம் தப்பாக சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறார். மாயையினால் ஏற்பட்ட குழப்பம். அந்த மாயை எப்போ இருக்குது, அனாதி காலமாக இருக்கக்கூடிய மாயை. அது என்ன பண்ணோம்னா புத்தியை மறைக்கும். ரெண்டு சக்தி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். முதல்ல அதாவது ஆவரண சக்தின்னு மாயைக்கு ஒன்று இருக்குது, விக்ஷேப சக்தின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆவரண சக்தி எப்பயுமே நம்ம புத்தியை குழப்பிடும். இப்படி அவங்களுடைய புத்தியை என்ன பண்ணுது, அது குழப்பி வச்சிருக்கு. அந்த மாயையினுடைய காரணமாக அவர்கள் ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறங்கிறாங்க. நம்ம ஒன்றுன்னு புரிஞ்சிருக்கோம், அதுதான் பிரித்து வச்சிருக்கு. அவர்கள் முற்றிலும் வேறுபட்டதுங்கிறாங்க. நாம் அந்த கொள்கையை நீக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை, தத் வியுதாசாய, அந்த தவறான கொள்கையை நீக்குவதற்காக கேவலம் மட்டுமே தயோகோ, அந்த இரண்டையும், ஜீவ ஈஸ்வர அந்த இரண்டையும் சோதனம் விசாரம் செய்யப்படுகிறது. நாம் எதுக்கு விசாரம் பண்ணுறோம்னா, அந்த தவறான கொள்கையை அவங்க இதுதான் ஜீவன் இதுதான் ஈஸ்வரன் தப்பாக சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அதை எடுத்துக்கிட்டு அந்த தவறான கொள்கையை நீக்குவதற்காக அதை ஆராய்ச்சி பண்ணி இது தப்பு அப்படின்னு சொல்கிறோங்கிறார். அந்த குழப்பத்தை நீக்குவதற்காகத்தான் நாம் ஜீவ விசாரம் பண்ணுறோம், ஈஸ்வர விசாரம் பண்ணுறோம், வேறு எதுக்கும் கிடையாது. அவங்க குழம்பி போயிருக்காங்க, இதுதான் சரிங்கிறாங்க. நாம் ஏன் விசாரம் பண்ணுறோம், அந்த ஜீவ விசாரத்தை, அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக விசாரம் செய்கிறோம். அவங்க ஜீவன் ஈஸ்வரன் சைதன்ய ஸ்வரூபம் எங்கும் நிறைந்துள்ளான்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க ஆராய்ச்சி பண்ணலை. அதை அப்புறம் நம்ம கேள்வி கேட்டால் அங்கே வீழ்ந்துடுறாங்க. ஏன்னு சொன்னால், எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டு தனித்தனி ஆத்மான்னு சொன்னால் எப்படி ஆகும், கேள்வி கேட்டால் போயிடுறாங்க. அதனால் அதில் என்ன சொல்கிறாருன்னா, விபுகுன் அசங்கக, ஒட்டாதவன்கிறாங்க. ஆனால் ஜீவன் அப்படியா இருக்கான், அவங்க சொல்கிற ஜீவ தத்துவம் அப்படி இல்லை. எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அதை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. நாம் என்ன பண்ணுறோம், அதை எடுத்து ஆராய்ச்சி செய்கின்றோம் தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. அதாவது குறிப்பாக இங்கே என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், சாங்கிய மதத்தில் என்ன தவறு இருக்குது, யோக மதத்தில் என்ன தவறு இருக்குது, அவங்க இந்த கருத்தை நீக்கிட்டாங்கன்னா நம்ம மதத்தோடு சேர்ந்துருவோம், அத்வைத மதத்தோடு சேர்ந்துருவாங்க. அதான் அவங்க சொல்கிற தப்பு என்னன்னு சொல்லி அந்த கருத்தை மட்டும் நீக்கணும்னு சொல்கிறார். ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஒருத்தட்டு தவறான சில கொள்கைகள் இருக்குது, இன்னொருத்தட்டு சரியாக இருக்குது. எப்போ இவரோட ஜாயின் பண்ணுவார், அந்த தவறானதை எடுத்து நீக்கியாச்சுன்னா இவர் ஒன்றாயிருவாங்க. அது வரைக்கும் ஒன்றாக முடியுமா, ஒன்றாக முடியாது. எப்பயுமே பிரச்சனை எப்படின்னா, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான வேறுபட்ட கருத்து சிந்தனைகள் இருந்தால் சேர மாட்டாங்க. அந்த வேறுபட்ட கருத்து எதுன்னு பார்த்து எல்லா விஷயத்துலையுமே, லௌகிக விஷயத்தில் கூட அந்த வேறுபட்ட கருத்தை, தவறான கருத்தை அவர் புரிய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீக்கி புரிய வச்சா சென்னாயிருவாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டானா சேர்ந்துருவாங்க, புரியலைன்னா சேரவே மாட்டாங்க. அப்படி நம்ம வேதாந்த மதத்தில், நம்மளுடைய ஹிந்து மதத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய படிகள் இருக்குது. அவங்க படியாக நாம் சொல்கிறோம், நாம் எதையுமே மறுக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறாங்க. அதான் வித்தியாசம்.
அவங்க எந்த லெவலில் வந்து நிற்கிறாங்களோ அதில் எதை நீக்கினா நம்மளோட இந்த வேதாந்தத்தோட ஜாயின் பண்ணுவாங்கிற கருத்தை அடுத்து சொல்ல போகிறாரு. அதனால் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியம் சுருக்கமாக விளக்கி அங்கே என்ன தவறுங்கிறதையும் அவர் சொல்ல போகிறாரு. இதில் வந்து குழப்பத்துக்கு காரணம் மாயை. அதை நீக்கிறதுக்காகத்தான் நம்ம விசாரம் பண்ணுற கருத்து. சிம்பிளாக சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு அடுத்து ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். அனாதி மாயையா பிராந்தாகா. அனாதி மாயையான அனாதிகாலமாக இருக்கின்ற மாயையினால் ஏற்பட்ட பிராந்தாகா குழப்பத்தினால். பிராந்தம்னா குழப்பம்னு அர்த்தம். பிராந்திங்கிற வார்த்தை பார்க்குறோம், குழப்பம் தான் அது. பிராந்தாகனா குழப்பத்தினால் ஜீவ ஈஷவ் ஜீவனும் ஈஸ்வரனும் சுவிலக்ஷணவ் முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்று. விலக்ஷணம்னா வேறுபட்டவர்கள், சுவிலக்ஷணம்னா முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்று மன்யந்தே கருதுகின்றார்கள். அடுத்தத் தத் வியுதாசாய அதை நீக்குவதற்காக, அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக அல்லது அந்த மயக்கத்தை நீக்குவதற்காக கேவலம் மட்டுமே சோதனம் தயோகோ. தயோகோன்னா அந்த ஜீவ ஈஸ்வர இரண்டையும் சோதனம் விசாரம் செய்யப்படுகிறது, ஆராயப்படுகிறது, சோதனை செய்யப்படுகிறது. அடுத்து 224 படிக்கலாம். அத ஏவாத்ர திருஷ்டாந்தோம் யோக்ய பிராக்சம்ய கீரிதக கடாகாசமகாகாசம் ஜலாகாசா பிரகாத்மகம். அத ஏவாத்ர திருஷ்டாந்தோம் யோக்ய பிராக்சம்ய கீரிதகம் கடாகாசமகாகாசம் ஜலாகாச பிரகாத்மகம். இங்க ஜீவன், ஈஸ்வரன், ஆத்மா, பிரம்மன் இந்த தத்துவத்தை விளக்குவதற்காக ஏற்கனவே இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் சொன்ன கருத்தை மீண்டும் எடுத்து ஞாபகப்படுத்துகிறார். சித்திர உதாரணத்தின் மூலமாக விளக்கினார். பிறகு என்ன பண்ணார்? ஆகாச உதாரணத்தின் மூலமாக எது உயிர் தத்துவம், எது கடவுள் தத்துவம், எது பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கினார். எது உயிர் தத்துவம், எது கடவுள் தத்துவம், எது பிரம்ம தத்துவம், எது ஆத்ம தத்துவம். 4 இருக்கு. ஆத்மா, பிரம்மன். நம்மளை சொல்லும்போது ஆத்மாங்கிறோம், மொத்தத்துக்கு எடுத்தால் பிரம்மன்கிறோம். பிறகு ஜீவன், உயிர். நம்ம ஜீவன் ஒன்று சொல்கிறோம், கடவுள்னு ஒன்று சொல்கிறோம். இது 4க்கும் ஆகாச உதாரணத்தை சொன்னார். அதை என்ன பண்ணுறாரு? இங்கே எடுத்து ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னு சொன்னால், முதல் வரி பார்த்தீங்கன்னா, அத ஏவ ஆகவேதான். அதாவது தத்து துவம் என்ற சொற்கள். தத்துனா என்ன? அது ஈஸ்வரன். துவம்னா ஜீவன். அந்த சொற்கள் விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அத்திர இங்கு திருஷ்டாந்தக உதாரணமானது யோக்கியக சரியானதாக சம்யக் பிராக்கீரிதக முன்பு இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. முதல் வரியில் சொல்றார், அதாவது ஜீவனையும் ஈஸ்வரனையும் சரியாக விளக்குறதற்காக இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சரியான உதாரணம் நான் சொல்லியிருக்கேங்கிறார். அதாவது பிரம்ம தத்துவத்தை புரிவதற்காக துவம்பதமான ஜீவ தத்துவத்தையும் தத்பதமான ஈஸ்வர தத்துவத்தையும் நல்லா விசாரிக்கணும். பிரம்மன் ஒன்று இருக்குன்னு தெரியணும்னா நம்மளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்மளுடைய சொரூபம் என்னன்னு சொல்லி, கடவுளுடைய சொரூபம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 2க்கு ஆதாரமான தத்துவம் பிரம்மன் நிலைநாட்டும். இதுதான் வேதாந்தத்தினுடைய சாரமே. இன்னொன்னையும் சேர்த்துக்கிறோம். இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை எடுத்து விசாரம் பண்ணுவோம். நான் இருக்கேன், இந்த உலகம் இருக்குது, 2 இருக்குது. நம்ம பார்த்தா கண்ணு முன்னாடி இருக்கிறது நான் ஒன்று இருக்கேன். அடுத்து யார் இருக்கா? இந்த உலகம். இந்த உலகம் எல்லாம் பிரபஞ்சம், மண்ட சராசர மனைச்சிருக்கு. இன்னொன்று நம்ம பார்க்கல, ஆனால் நம்புகிறோம் கடவுள் இருக்கான்னு சொல்லி. 3 இருக்குது. இந்த 3ஐயும் எடுத்து நாம் விசாரம் பண்ணோம்னு சொன்னால் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா பிரம்மன்கிட்ட போய் நிற்கும். ஆதார தத்துவம், சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்ம தத்துவம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இதெல்லாம் தோற்றமாக இருக்குன்னு நிற்கும்.
இதை விசாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் அருமையான ஒரு உதாரணம் சொன்னார். பொதுவாக எல்லா மதவாதிகளும் உதாரணம் சொல்லுவாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உதாரணத்தை மட்டும் வச்சு அவங்க சொல்கிறத சிந்திக்கவே முடியாது. உதாரணத்தை மட்டும் வச்சு சிந்திக்க முடியாது. அந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு புத்தியையும் தீட்டி சாஸ்திரத்தையும் ஜாயின் பண்ணி சொன்னாத்தான் நம்மளுக்கு வந்து அந்த விளக்கம் தெளிவாக புரியும். உதாரணங்கிறது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நாமளே சொல்லுவோம், எதனா ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைப்போம். அப்படிங்க ஒரு தெளிவான உதாரணம் சொல்லியிருக்கேங்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா உன்னை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார், அந்த உதாரணமே புரியாது. அப்புறம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார், அப்புறம் அந்த உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம், இப்படி போய்கிட்டு எங்கே ஆரம்பிச்சவனே விட்டுருவாங்க. கொட்டேஷன் 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 போய்கிட்டே இருக்கும். இதை புரிய வைக்க ஒரு திருக்குறள் சொல்லுவார், அந்த திருக்குறளை விளக்க ஆரம்பிப்பார். அப்புறம் அதில் ஒரு விளக்குறதுக்கு வேற ஒரு பாட்டு சொல்லுவார். அப்புறம் அதில் ஒன்றை விளக்குறதுக்கு அடுத்த பாட்டு போயிட்டு சப்ஜெக்டை விட்டுருவோம். இது நிறையா நீங்கள் பார்க்கலாம். சில மேடை பேச்சாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயம் எங்கேயோ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி பார்ப்பார். அப்படி இல்லாமல் அந்த உதாரணம் கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும். அப்படி நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த எப்பயுமே ஒரு அறிவாளி இருக்கார், என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இனி ஒருவனை பார்த்து முட்டாளுங்கிறாரு. என்னை எப்படி முட்டாள்னு சொல்கிறேன்னு என்ன சொல்வார், இன்னொரு யாராவது தெரிஞ்ச பப்ளிக்கான ஒரு முட்டாளை பார்த்து அவனை போல அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே சொல்ல முடியும். அப்படி சினிமாவெல்லாம் பார்த்தா சிரிப்பு நடிகர்லாம் முட்டாளாக காமிப்பாங்க, இந்த வடிவெல்லாம் சில இடத்துல, அவனை மாதிரி நீ முட்டாள்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த உதாரணம் சொல்கிறது சரியாக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு, சரியான உதாரணமாக நான் சொல்லி இருக்கின்றேன். யோக்கியக சரியான திருஷ்டாந்தகன்னா யோக்கிய திருஷ்டாந்தகங்கிறார். நான் சரியான உதாரணம் சொல்லியிருக்கேங்கிறார். அதாவது உதாரணம் தப்பாக புரிஞ்சு, ஒரு ஓநாய் வந்து என்ன பண்ணிச்சான், ஏதோ கால் நடக்க முடியாமல் வயசாகி படுத்து கிடந்தான், சாப்பாடு கூட இறத முடியலை. ஒரு புலி என்ன பண்ணியிருக்கு, அந்த அதுக்கு இறத தேடிட்டு பார்த்துட்டு பாவமாக இருக்கே அப்படி கிடைக்கன்னு சொல்லி அதுக்கு கிடைச்ச உணவு வந்து இந்த ஓநாய்க்கு டெய்லி கொடுக்குமா. இதை ஒருத்தன் கவனிச்சுட்டே இருந்திருக்கான். அப்போ நாமளும் அந்த ஓநாய் மாதிரி சும்மா இருந்தால் கடவுள் நம்மளுக்கு கச்சா உணவு ஓட்டுவார் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு உதாரணம் சொல்லி சோம்பேறியா இருக்கு சொன்னானா. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், நீ ஏன் புளியை உதாரணம் எடுக்கக்கூடாது, புளி ஆரோக்கியமாக இருக்கல உணவு தேடுது, ஓநாய் ஆரோக்கியம் இல்லாதனால படுத்து கிடக்கு, நீ ஆரோக்கியமாக தானே இருக்க, நீ புளி மாதிரி நாமளும் உணவு தேடி மற்றவங்களுக்கு கொடுப்போம், நீ எடுக்கணும், நீ ஓநாய் உதாரணத்தை நீ எடுக்கிறேன்னு கேட்குறாரு. அந்த உதாரணம் எடுக்கிறதுலே தப்பாக எடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த புலியும் நாராயணனேன்னு சொல்லும் பொழுது சொல்கிறார்ல ராமகிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் நீ வந்து நாராயணனா பாருன்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் நாராயணனை பாருன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், புலியும் நாராயணனை பாருங்கிறாரு. ஒரு இடம் யானை வருது, யானை மதம் பிடிச்சிருது. மதம் பிடிச்சி வரும்போது யானைப்பாக என்ன சொல்கிறான், சிஷியர்கள்லாம் மொத்தமாக போய்கிட்டு இருக்காங்க, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு மதம் பிடிச்சிருச்சு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறான். எல்லோரும் போடும்போது அதுவும் நாராயணன் தானே அப்படின்னு பார்த்தானா. யானை தும்பிக்கை தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு, மயக்கம் போட்டான். எல்லாம் தண்ணியை தெளித்து ஆசிரமம் தூக்கிட்டு வந்தாங்களாம். ஏன்ப்பா நீ வந்து யானை வரும்போது ஓட வேண்டியதானு கேட்டிருக்காரு. நீங்கள் தானே எல்லாத்தையும் நாராயணனை பார்க்க சொன்னீங்க குருவேன்னானா. சரி கரெக்டு, நான் சொன்னது கரெக்டு. அந்த மேலே ஒருத்தர் உட்காந்து யானைப்பாக யானைக்கு மதம் பிடிச்சி ஓடுங்கன்னு சொன்னால அவனை நாராயணன் நினச்சி நீ பார்த்துருக்க வேண்டியானுங்கிறார். நீ யானையை மட்டும் ஏன் நாராயணனை பார்த்த, அவன் சொன்னதையும் அப்போ அவனும் நாராயணனை பார்த்து நீ கேட்கணும்ல. அப்போ அந்த உதாரணம் சொல்கிறத தெளிவாக புரியலைன்னு சொன்னால் ரொம்ப சிக்கல் வந்துடும். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் முன்பு சொன்ன உதாரணம் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். ஞாபகப்படுத்தலாம். என்ன சொல்கிறாருன்னா, கடாகாஷக மகாகாஷக ஜலாகாச அப்ரக 4 சொன்னார். இது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு ஜாயின் பண்ணி. அதாவது பானைக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பானை இருக்குன்னா உள்ள இடைவெளி இருக்குது, அது ஒன்று. ஆகாசத்தை 4ஆக பிரிக்கிறார். மொத்தம் 4 ஆகாசம் இருக்கான். எந்த 4 ஆகாசம்? ஒரு ஆகாசம் தானே இருக்குது. இப்போ இந்த ரூமுக்குள்ள இருக்க ஆகாசம் ஒரு ஆகாசம், ஸ்பேஸ். இது அறைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இங்கே இடைவெளி இருந்தாத்தே அதை ஒரு ஹால்னு சொல்கிறோம். இந்த இடைவெளி இல்லாட்டே இதை ஹால்னு சொல்ல மாட்டோம். இதில் ஃபுல்லாக அடைச்சிருச்சு ஹால்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு மேடுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ஆகாசம் இருந்தால் டம்ளர். அது மாதிரி பானைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இடைவெளி இருக்குது, அது வந்து கட ஆகாசம். கடம்னா பானை, பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம், இது ஒரு ஆகாசம். பானைக்கு வெளியவும் ஆகாசம் இருக்கா இல்லையா? இந்த அறைக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது, வெளியவும் ஆகாசம் இருக்குது, அதுவும் ஆகாசம் தான். இது 2 ஒரிஜினல் ஆகாசம். இதுவும் ஆகாச ஸ்பேஸும் அதுவும் ஸ்பேஸ் தான். இந்த கட்டடத்தை எடுத்தாச்சுன்னா 2 ஒன்றாயிரும். பானையை உடைச்சாச்சுன்னா 2 ஆகாசம் ஒன்றாயிரும்.
இந்த கடாகாசத்தை ஜீவ தத்துவத்துக்கு என்ன சொன்னார்? கூடஸ்தன் ஆத்மாவுக்கு சொன்னார். பானைக்குள்ளே இருக்க இடைவெளியை, வெளியே இருக்கிறத பிரம்மனுக்கு சொன்னார். அங்கே பின்னாடி வருது இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். வெளியே எங்கும் இருக்கின்ற ஆகாசம் மகா ஆகாசம். பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் கட ஆகாசம். அப்புறம் இன்னும் 2 ஆகாசம் இருக்குது. பொய்யான ஆகாசம். பானைக்குள்ளே தண்ணியை விடுறோம், தண்ணியில் பார்க்குறோம், அந்த மேக வானம் ஆகாசம், அந்த மேகமெல்லாம் தண்ணிக்குள்ளே தெரியுது. அதுலேயும் ஆகாசம் தெரியுமா இல்லையா? பிம்பம் தெரியுமா இல்லையா? இதுக்கு பேர் ஜல ஆகாசம். இது நம்ம பார்க்க முடியும். பானையில் தண்ணியை வச்சு பார்த்தா பார்க்கலாம், குளத்தில் பார்க்கலாம், கிணத்துல பார்க்கலாம். இங்கே பானையை உதாரணம் எடுத்துக்கிட்டார். அப்போ பானை 1000 பானை இருந்தாலும் 1000 பானைக்குள்ளே தண்ணி இருந்தாலும் 1000 பானைக்குள்ளேயும் அந்த ஆகாசம் தெரியும். மேலே இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் தெரியும். நைட்டில் தெரியாதே சாமின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பகலில் பார்க்கும் பொழுது அந்த ஆகாசம் அந்த நீல கலரில் அதில் தெரியும். அப்போ இதுக்கு பேர் ஜல ஆகாசம், பிரதிபிம்ப ஆகாசம். ஒரிஜினல் கிடையாது அது. இது ஒரிஜினல் கிடையாது. இப்போ 2 ஒரிஜினல் ஆகாசம், இது பிரதிபிம்பம். இன்னொரு பிரதிபிம்ப ஆகாசம் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியாது. அது எப்படின்னா மேக ஆகாசங்கிறார். எங்கேயெல்லாம் நீர் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்கும்ல, அந்த ஆகாசத்துடைய பிரதிபிம்பம் இருக்கும். மேகமத்தில் அந்த மழை பெய்யும்போது மழை பெய்வதற்கு முன்பு அது நீர்த்துளிகளாக மாறும். நீர்த்துளிகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும். இப்போ பனி இருக்குது, பனி விழுந்து அந்த புல் மேலே ஒரு நீர்த்துளி இருந்தால் அதில் அந்த சூரியன் தெரியும், அந்த வெளிச்சமெல்லாம் தெரியும், அந்த பனியில் அந்த பிம்பம் தெரியும். இதே மாதிரி அங்கே கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும்போது ஒவ்வொரு நீர்த்துளியிலையும் அந்த ஆகாசம் தெரியுமா தெரியாதா? இது கற்பனை தான் பண்ண முடியும், நம்ம நேராக பார்க்க முடியாது. இதுக்கு பேர் மேகத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆகாசம், மேக ஆகாசம். இப்போ 4 ஆகாசம் சொன்னார். முதல்ல இதெல்லாம் விளக்கியிருக்கோம், பெருசாக விளக்கியிருக்கோம். நம்ம இங்கே திருப்பி ஞாபகப்படுத்துகிறார் அவரே. ஏன்னா இது ஆரம்பத்தில் 18வது ஸ்லோகத்தில் 24 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது 18லேருந்து 24 வரைக்கும். இப்போ 224 ஸ்லோகம் வந்துட்டோம். 200 ஸ்லோகம் தாண்டியாச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? போன கிளாஸே மறந்து போகுது. 200 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னது எப்படி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும்? அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நான் சரியான உதாரணம் சொல்லியிருக்கேன் இந்த ஜீவ ஈஸ்வர விசாரத்தில், அதை ஞாபகப்படுத்திக்கங்கன்னு சொல்லி 2-3 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கடாகாசம் பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம், மகாகாசம் வெளியே இருக்கின்ற ஆகாசம், பானைக்குள் உள்ள நீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஜல ஆகாசம், அப்ரகக மேகத்தில் பிரதிபிம்பிக்கின்ற மேக ஆகாசம். இந்த 4 ஆகாசம். இந்த கடாகாசங்கிறது பானைக்குள்ள இருக்க ஆகாசங்கிறது ஆத்மா. அதுக்கு பேர் கூடஸ்தன்னு பேர். பானைக்குள்ள வெற்றியிட இருக்கு பார்த்தீங்களா, ஒரிஜினல் அது. அதுதான் நம்மளுடைய இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்கிறோம். மகா ஆகாசம் வெளியே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பிரம்ம தத்துவம்னு பேர். இதுக்கு பேர் பிரம்மன். அப்போ இந்த பானைக்குள்ளே இருக்க ஆகாசமும் ஆத்மா, பானைக்கு வெளியே இருக்க ஆகாசம் பிரம்மன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கூட பானைன்னு ஒரு வடிவு. பானை உடைச்சாச்சுன்னா, நம்ம உடம்பு உடைச்சாச்சுன்னா, தத்துவம் புரிஞ்சு உடஞ்சிச்சுன்னா ஒன்றாயிரம். தத்துவம் புரியுற வரைக்கும் என்ன ஆகும்? இதுக்குள்ளே இன்னொரு சரீரம் இருக்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தெரியாது. இந்த உடம்புக்குள்ளே இன்னொரு சூட்சம சரீரம் இருக்குது, அது ட்ராவல் பண்ணோம். தத்துவம் புரிஞ்சு இந்த உடம்பு போச்சுன்னா 2 ஆகாசம் ஒன்றாயிரம். இது ஒரிஜினல் ஆகாசம், வித்தியாசம் கிடையாது. ஆனால் பிரித்து காமிக்குது பானை. இது எனக்கு ஒரு பானை, இந்த பானை வேறு, அந்த பானை வேறு, இந்த அறை வேறு, அந்த அறை வேறு. ஆனால் உள்ளே இருக்க ஆகாசம் என்ன? 2 ஒரிஜினல் ஆகாசம், உண்மையான ஆகாசம். இது ஆத்மா, பானைக்குள்ளே இருக்க ஆகாசம். வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம் பிரம்மன். சரி, ஜீவன்கிறது எது அப்படின்னா, பானைக்குள்ளே தண்ணியை ஊற்றுறோம், தண்ணியில் ஒரு அந்த மேலே இருக்க பிரதிபிம்பமாக தெரியுது. இந்த தண்ணிங்கிறது நம்ம மனசுக்கு உடம்புக்குள்ளே இருக்க, பானைங்கிறது உடம்புன்னா இந்த உடம்புக்குள்ளே சூட்சம சரீரம், அந்த கரணம்னு ஒன்று இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் இருக்குது. அதுதான் ஜலம் மாதிரி. அதில் இந்த ஒரிஜினல் பிரம்மனுடைய பிரதிபிம்பம் வெளிப்படும். அதுதான் ஜீவன். அதுக்கு பேர் ஜீவ தத்துவம். அது பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். தண்ணீரில் தெரிகின்ற ஆகாசம் ஒரிஜினல் ஆகாசம் கிடையாது, அது பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். அதை தான் ஜீவ தத்துவம்னு சொல்கிறோம். நம்ம மனசுக்குள்ள, புத்திக்குள்ள அந்த பிரம்மனுடைய சைதன்யம் வெளிப்படுறதுனால உணர்வாக இருக்கும். நம்ம உயிர் தத்துவமே அதுதான். இந்த உடம்பு இறந்த உடனே அந்த மனம், புத்தி, சித்தமெல்லாம் அந்த உணர்வோடு வெளியே கிளம்பிடும். கிளம்பி எங்கே போகும்?
நாம் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த இடத்த தேடி ஓடும். ஞானம் வந்தாச்சு, இந்த தத்துவத்தெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறந்த பிறகு அது போகாது. என்ன அதுவும் அழிஞ்சு போயிடும். உடம்பு எப்படி அழியுதோ, உடம்பு எல்லாருக்கும் அழியுது, எரிச்சிடுறாங்க, பஞ்சபூதத்தில் கலந்துருது. அஞ்ஞானிகளுக்கு உண்மையான மரணம் ஞானிக்கிட்ட. சில பேர் ஞானிக்கு மரணம் இல்லைங்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா ஞானிக்கிட்ட உண்மையான மரணம். ஏன்னா ஞானி என்ன பண்ணுறான்னு, இவன் என்ன பண்ணுறான், அந்த உடம்பு திருப்பி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எறும்பு உடம்புல போகலாம், புழு உடம்புல போகலாம், நரகலோகம் போகலாம், தேவலோகம் போகலாம். ஆனால் இந்த ஞானம் வந்த பிறகு இந்த உடம்பு எப்படி அழியுதோ அப்படி அந்த உயிர் தத்துவம் சமஷ்டியில் கலந்துடும். இது பஞ்சபூதத்திலேருந்து வந்துச்சு. அந்த மனமும் பஞ்சபூதத்திலேருந்து வந்தது தான். அது சூக்ஷமமான பஞ்சபூதம்னு வந்தது. சூக்ஷம பஞ்சபூதம் இன்னைக்கு சிருஷ்டியில் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் இருக்குது. அதில் போய் இது எப்படி ஸ்தூலமான நெருப்பில் போயிடும், இல்லாட்டி தண்ணியில் போயிடும், இல்லாட்டி பூமிக்குள்ளே போயிடும். அந்த உடம்பு அதுலேருந்து வந்துச்சு, அதில் போயிடும். அந்த உடம்பு அதுலேருந்து வந்தது ஞானம் வந்த பிறகு போயிடும். அது வரைக்கும் என்ன பண்ணோம், அது ஜீவ தத்துவம்னு பேர். அந்த தண்ணிங்கிறது நம்மளுடைய மனசு மாதிரி, அதில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசம் ஜீவன், அந்த உயிர் தத்துவம். அது பொய்யானது, உண்மையான ஆகாசம் அல்ல. இது போன்ற உதாரணங்கள் ஆத்மகக, இது போன்ற உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்திலேன்னு சொல்றார். 2 ஆகாசம் மித்தியா, 2 ஆகாசம் சத்தியம். அந்த 2 ஆகாசம் சத்தியமாக இருக்கிறது ஒன்று தான். உண்மையிலேயே 2 கிடையாது, அத்வைதம் தான். கட ஆகாசம் மகா ஆகாசம் வேற வேறையா, ஒரே ஆகாசம் தான். ஆனால் பேருக்கு ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று தான், ஏகம்தான். ஆனால் பேருக்கு என்ன, அந்த ஆத்மா இந்த ஆத்மான்னு சொல்கிறோம். மொத்தத்தில் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் 2 ஏகம்தான், அத்வைதம்தான், 2ம் சத்தியமான ஆத்மா தான். உதாரணத்தை எப்பயுமே சரியானதோட பொருத்தணும். அப்படி பொறுத்தல என்ன ஆகும், தப்பாயிரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஸ்லோகத்தில், இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதவே திருப்பி அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறாரு. இங்கே அறிமுகம் மட்டும் ஏற்கனவே சொன்னேன்னு சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அத ஏவ அத்திர, அத ஏவன ஆகவேதான். ஏற்கனவே ஜீவனையும் ஈஸ்வரனையும் விசாரம் செய்ய சொல்லியிருக்காரு. அந்த விசாரம் செய்வதற்காகத்தான் அத்திர, அத்திரன்னா இங்குன்னு அர்த்தம். இங்குன்னு எங்க, இந்த 6வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் யோக்கியக, யோக்கியமான அல்லது சரியான, திருஷ்டாந்தக, திருஷ்டாந்தக யோக்கியகன் இருக்கு. யோக்கியகன சரியான அல்லது யோக்கியமான, திருஷ்டாந்தகன உதாரணமானது. 2வது வரி எடுத்துங்க. 2வது வரி பார்த்துட்டு பிறகு முதல் வரி போகலாம். கடாகாஷ, கட ஆகாசம் பானையில் உள்ள ஆகாசம். மகாகாஷ, மகா ஆகாசம் வெளியில் உள்ள பெரிய ஆகாசம். ஜலாகாஷ, ஜலத்தில், அதாவது பானையில் உள்ள ஜலத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஜல ஆகாசம். அப்ரக, மேக ஆகாசம். அப்ரகன மேக ஆகாசம். அடுத்து கடைசி வார்த்தை ஆத்மகன் இருக்கு. என்று இது போன்றவை பிராக். முதல் வரியில் அந்த யோக்கியக்கு அடுத்த வார்த்தை பிராக்னா முன்பு. இந்த அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்து 24 வரைக்கும் சம்யக்கு மிக தெளிவாக ஈரிதக சொல்லப்பட்டுள்ளது. பிராக் சம்யக்கு ஈரிதக, சம்யக் கீரிதகன்ற பிரிச்சோம்னா பிராக் சம்யக்கு ஈரிதக சொல்லப்பட்டுள்ளது. இங்கு இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் 18வது ஸ்லோகத்திலேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறார். அது கட ஆகாசம், மகா ஆகாசம், ஜல ஆகாசம், மேக ஆகாசம் சொல்லி. ஆனால் இருக்கிற ஆகாசம் ஒரே ஒரு ஆகாசம் தான். அந்த ஒத்த ஆகாசத்தை 4ஆக பிரிக்கிறார். ஒரே பிரம்மன்டே இருக்கு. அந்த பிரம்மனை ஆத்மான்னு சொல்கிறோம், ஜீவன் சொல்கிறோம், ஈஸ்வரன் சொல்கிறோம். புரியுதா? அதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்து அதை விளக்குறார். 225. இது நல்லா திருப்பி போகணும்னா யூடியூப்பில் போய் இந்த 6வது அத்தியாயத்தில் பஞ்சதசி சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் 7 கிளாஸ் பிறகு வருது. இந்த 18வது ஸ்லோகத்திலேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம தெளிவாக விளக்கி பேசியிருக்கு. இதை பற்றி பேசியிருக்கோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா திருப்பி ஞாபகப்படுத்திக்கிடலாம். இப்போ சுருக்கமாக மட்டும் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 225. ஜலா புரோபாத்யதி நேதே
जलाकाशप्रकेतयोः आतारौ तु कडाकाशं महाकाशौ सुनिर्मलौ जलाप्रोबात्यतीनेते जलाकाशप्रकेतयोः आतारौ तु कडाकाशं महाकाशौ सुनिर्मलौ. இங்கே இந்த 4 ஆகாசத்தில் கடாகாசம் பானையில் இருக்கக்கூடிய ஆகாசமும், மகாகாசம் வெளியே இருக்கக்கூடிய பெரிய ஆகாசமும் உண்மையான ஆகாசம், சத்தியமானது, மாற்ற முடியாதது, அழிக்க முடியாதது. ஆகாசத்தை எதாவது பண்ண முடியுமா? அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை அசுத்தப்படுத்த கூட முடியாது. அது பானைக்குள்ளே இருக்க ஆகாசமாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய ஆகாசமாக இருக்கட்டும், இது ரெண்டும் சத்தியம், மாறாதது, அழியாதது, நிலையானது. ஜல ஆகாசமும் மேக ஆகாசமும் பொய்யானது, காட்சியில் இருக்கு, உண்மையிலேயே அது உண்மையான ஆகாசம் அல்ல. ஆனால் அந்த பொய்யானதற்கு ஆதாரம் என்ன? உண்மையான ஆகாசம். இந்த பொய்யா தெரிகிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது உண்மையான ஆகாசம். பிறகு சத்தியமான ஆகாசம் இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிறார். ஜலாகாச அப்ரகே, ஜல ஆகாசமும் மேக ஆகாசமும் முதல் வரியில் 2வது பகுதியில் இருக்குது. ஜலாகாச அப்ரகேன்னா மேக ஆகாசம், ஜலாகாசம்னா ஜலத்தில் இருக்க ஆகாசம். 2 ஆகாசமும் அதீனே, அதீனேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, சார்ந்து இருப்பது. எதன்னு சொன்னால் ஜல அப்ர உபாதி தே. ஜல முதல் வரியில் முதல் பகுதி, ஜல அப்ர உபாதி அதீனே தேன் இருக்கு. ஜலன்னா பானைக்குள் உள்ள தண்ணீர், அப்புற வானத்தில் உள்ள மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள், அப்புறன்னா தேனா இந்த இரண்டும் உபாதி நிமித்தமாக இருக்கிறது. அதாவது இந்த ஜலத்தில் தெரியக்கூடிய ஆகாசத்துக்கு என்ன காரணம், மேகத்தில் தெரியக்கூடிய ஆகாசத்திற்கு என்ன காரணம்னா தண்ணி இல்லாட்டி இந்த ஆகாசம் தெரியுமா? ஜல ஆகாசம் தெரியாது. அப்போ ஆகாசத்தை காண்பிப்பது எது? உபாதியாக இருப்பது இந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி. இந்த ஜல ஆகாசம் சொல்கிறான். ஜலாகாசம் தண்ணீரில் தெரிகிற ஆகாசம் சொல்வதற்கு தண்ணியே இல்லாட்டி சொல்ல முடியுமா? அப்போ தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த ஆகாசம் தெரியும். அந்த பொய்யான ஆகாசத்தை காண்பிப்பதற்கு உபாதியாக இருக்கக்கூடியது ஜலம் பானைக்குள்ள. அதே மாதிரி மேகத்தில் இருக்க ஆகாசத்தை காண்பிக்கிறதுக்கு உபாதியாக இருக்கிறது மேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள். சரி, இது எல்லாத்துக்கும் எதுப்பா காரணம் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு. இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது தயோகோ. முதல் வரியில கடைசி வார்த்தை தயோகோன்னா அந்த இரண்டுக்கும், 2வது வரி முதல் வார்த்தை ஆதாரவுத்து, ஆதாரமாக இருப்பது கடாகாச மகாகாசவ், பானையில் இருக்கின்ற ஆகாசமும் வெளியில் இருக்கின்ற ஆகாசமும். இந்த பானைக்கே இடம் கொடுக்கறது எது? ஆகாசம் தான். தண்ணிக்கு இடம் கொடுக்கறது எது? ஆகாசம் தான். மேகத்துக்கு இடம் கொடுக்கறது எது? ஆகாசம் தான். அப்போ இந்த ஆகாசமே இல்லைன்னா இதெல்லாம் இருக்குமா? அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரமாக என்ன இருக்கு? ஒரே ஒரு ஆகாசம் தான். மிச்சம் எல்லாம் பொய்யா இருக்கு. இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக பொய்யான ஆகாசத்திற்கு ஜலமும் மேக நீர்த்துளிகளும் ஆதாரமாக இருக்கு. இந்த மேகத்துக்கும் இந்த நீருக்கும் ஆதாரமாக இருப்பது பானையில் இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசம். பானைக்குள்ள இடைவெளியே இல்லைன்னா தண்ணி ஊற்ற முடியுமா? அங்கே ஆகாசம் இருக்கிறதுனால தான், இடைவெளி இருக்கிறதுனால தான் ஜலமே அங்கே இருக்குது. அதே மாதிரி மேகம்ங்கிறது வெளியே வெட்ட ஆகாசத்துல இருக்குது. அதில் பிரதிபிம்பிக்கிறது எது? அந்த ஒரிஜினல் ஆகாசம். அப்போ எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது கடாகாசம் மகா ஆகாசம். பானையில் இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசமும் பிரித்து சும்மா சொல்கிறோம். உண்மையிலேயே இருப்பது ஒரே ஒரு ஆகாசம்தான். அது அந்த 2 ஆகாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் சு நிர்மலவ், மிக மிக தூய்மையானது. அந்த ஆகாசம் உபாதியினால் தோன்றாமல் இருக்கின்ற ஆகாசம். இது ஜலத்தினால் தோன்றுவது,
அது மேக நீர்த்துளியினால் தோன்றுவது. இந்த ஆகாசம் எதனாலும் தோன்றுவது, அது இருக்கு. அது புதுசாக ஏதோ ஒன்றுனால வர்றதில்லை. அதுதான் சுத்தமாகவும் இருக்கிறதுங்கிறார். சுத்தமானது, தூய்மையானது அப்படிங்கிறார். எப்பயுமே இந்த ஒரிஜினல் ஆகாசம் வந்து ரெண்டாக சொல்கிறான். அந்த ஒரே ஆகாசம், அந்த ஏக ஆகாசம் தான். சமஷ்டின்னு வரும்போது மகா ஆகாசங்கிறோம். தனிப்பட்ட முறையில் சொல்லும் பொழுது கடா ஆகாசங்கிறோம். தனிப்பட்ட ஜீவனை சொல்லும்போது ஆத்மாங்கிறோம். மொத்தத்துக்கு சொல்லும்போது பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆத்மா ஈக்குவல் டு பிரம்மன் நம்ம நிறைய வேதாந்த கிளாஸில் படிச்சிருக்கோம். ஆனால் ஜீவன் நம்ம தனிப்பட்ட அஜீவனை சொல்லும்போது ஆத்மாம்போம், மொத்தத்துக்கு சொல்லும்போது பிரம்மன்கிற தத்துவத்தை சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காரு. இங்கே எப்பயுமே இதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், மிக மிக தூய்மையான ஆகாசங்கிறார். எப்போ அத்வைதம்னு ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னால், எது ஒன்றாக மட்டும் இருந்தால் அதை எதனாலும் அஷ்டப்படுத்த முடியும். ஏன்னா ஒன்று இல்லையே அஷ்டப்படுத்த. எது உண்மையிலே தூய்மையான தெரியுமா? எது ஏகமாக அது மட்டுமே இருக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது சுத்தமாக தான் இருக்க முடியும். ஏன்னா அதை அஷ்டப்படுத்துறதுக்கு இனியொரு வஸ்துவே இல்லையே. அத்வைதம்னா இரண்டற்றதுன்னு அர்த்தம். ஆகாசம் மட்டுமே இருக்கும்பொழுது ஆகாசத்தை யார் கலங்கப்படுத்த முடியும்? ஒருத்தர் ஒன்று. அது மிக மிக தூய்மையானது, ஏகம். இந்த ஆகாசத்துக்கும் ஆதாரமானது பிரம்மன் தான். அதனால ஆகாசத்தை பிரம்மனோட ஒப்பிடுகின்றார். இங்கே எதை ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கார், எது உண்மையானது எது பொய்யானதுன்னு சொல்லிட்டார். அடுத்து மேலும் விளக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். 225. ஜலாப்ரோபாத் யதீனே தே. அதை பிரித்தோம்னா ஜல அப்ர உபாதி அதீனே தே. அடுத்த வார்த்தை ஜலாகாசா பிரகே தயோகோ. ஜல ஆகாச அப்ரகே தயோகோ. இந்த ஜல ஆகாசம்னா ஜல ஆகாசமும், அப்ரகேனா மேக ஆகாசமும். பிறகு முதல் வரியில் பார்த்து தே. தேன்னு சொன்னால் இவைகள். அதீனே இவைகள். அதீனேன்னு சொன்னால் சார்ந்து இருப்பது. எதை? உபாதி, அதாவது உபாதிகளான ஜல ஆகாச. ஜல உபாதிகளான ஜல அப்ரக. ஜல அப்ர முதல் வார்த்தை ஜல அப்ரக. ஜலம்னா இதில் இங்கே வரணும், ரெண்டாவது வரி. சலாகாச அப்ரகே. ஜலாகாசமும் மேகாகாசமும் எதை சார்ந்திருக்கின்றது? ஜல தண்ணீரையும், பானையில் உள்ள தண்ணீரையும். முதல் வரியில் முதல் வார்த்தை. பிறகு அப்புற மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளையும். ரெண்டாவது வரியில் ஆதாரவ் து கடாகாஷக. தூன்னு சொன்ன ஆனால், தயோகோ அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை எடுத்து, அவை இரண்டும் ஜலத்திற்கும் மேகத்திற்கும் ஆதாரமான கடா ஆகாசமும் மகா ஆகாசமும் சுனிர்மலவ் மிக மிக தூய்மையானது, நிர்மலமானது, எதையும் சாராதது. இரண்டு பொய்யான ஆகாசம் இருக்கிறது, இரண்டு உண்மையான ஆகாசம் இருக்கிறது. பொய்யான ஆகாசம் சார்ந்திருக்கிறது, ஜலத்தையும் மேகத்தையும் சார்ந்திருக்கிறது. பானையில் உள்ள ஜலத்தையும் மேகத்தில் உள்ள நீர்த்துளியும் சார்ந்திருக்கிறது. உண்மையான ஆகாசம் எதையும் சாராமல் தூய்மையாக நிர்மலமாக இருக்கிறது. இது அடுத்து அப்படியே கொஞ்சம் ஜாயின் பண்ணி அடுத்த ரெண்டும் கொஞ்சம் விளக்குறாரு. 226 படிக்கிறோம். ஏவமானந்த விஞ்ஞான மயௌ மாயாதியோர் வசௌ தததிஷ்டான கூடஸ்த பிரம்மணி தூசு நிர்மலே. ஏவமானந்த விஞ்ஞான மயௌ மாயாதியோர் வசௌ தததிஷ்டான கூடஸ்த பிரம்மணி தூசு நிர்மலே. சென்ற ஸ்லோகத்தில் இந்த ஆகாசத்தை சொல்லி 2 ஆகாசம் தூய்மையானது ஒரிஜினல்னால, 2 ஆகாசம் பொய்யினார். அதை அப்படியே இங்கே ஜாயின் பண்ணுறார். அந்த சொன்ன 4 தத்துவங்களை
முதல்ல ஜீவ ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆனந்தமய, ஆனந்த விஞ்ஞான மயவு அப்படிங்கிறார். ஏவம் அதுபோல ஆனந்தமயமான, ஆனந்த விஞ்ஞானமயம்னா ஆனந்தமயமான ஈஸ்வரனும் விஞ்ஞானமயமான ஜீவனும். இங்கே ஈஸ்வரனுக்கு என்ன சொல்கிறாரு? ஆனந்தமயம்னு ஒரு பேர் சொல்கிறார். ஜீவனுக்கு விஞ்ஞானமயம்ங்கிறார். ஏன் ஈஸ்வரனுக்கு ஆனந்தமயம் சொல்கிறோம்னு சொன்னால், அவர் ஆரம்பத்தில் அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு பேர் ஆனந்தமயம்னு பேர். நம்மளே தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்? ஆனந்தமய கோஷத்துக்கு போயிடுவோம். அதை மாண்டவிகத்தில் சொல்லுவாங்க, எல்லாரும் தூக்கத்தில் ஈஸ்வரனோட ஐக்கியமயமா. ஏன்னா ஆனந்தமய கோஷம் யாருடையது? ஈஸ்வரனா. ஆனந்தமய கோஷங்கிறது நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுக்கு துக்கம் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, விவகாரம் இருக்கா, விகல்பம் இருக்கா, ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அது ஆனந்தமயம். அது ஈஸ்வரனுடையது. ஈஸ்வர தத்துவத்தில் மாண்டவிக்கிய கிளாஸ் கேட்கும்போது எங்கள் சென்னையில் அந்த பப்ளிகேஷன் ஆஃபீஸில் ஒரு கவிஞர் தங்கியிருந்தார், சொல்லியிருக்கேன். அவர் தான் ஆனந்தம், எல்லோரும் தூக்கத்தில் ஈஸ்வரனோட ஐக்கியமாயிரும் சொல்லி கிளாஸ் கேட்டு வந்தோம். அவர் கொஞ்சம் நைட்டு பாடலாம் எழுதிட்டு காலையில் லேட்டாக எழுந்திருப்பார். எழுப்பி விட்டேன், ஏன்னு ஈஸ்வரனோட ஐக்கியமாக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, கொஞ்சம் விடுங்கனேங்கிறாரு. அந்த முதல் நாள் கேட்ட பாடம். அப்போ அந்த ஆனந்தமயங்கிறது ஈஸ்வர தத்துவத்தை சொல்கிறேன். ஏன் விஞ்ஞானமயத்தை ஜீவ தத்துவத்துக்கு சொல்கிறாருன்னா, விஞ்ஞானமய கோஷம் நம்ம புத்தின்னு சொல்லுவோம். இந்த அறிவு ஸ்வரூபம், ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு. உயிர்கள் என்ன சொல்கிறான்? ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூன்றறிவு உயிர்ங்கிறான். அது விஞ்ஞானமயம். நாம் படிச்சிருக்கோம் முன்னாடி. இந்த புத்திக்கு பேர் விஞ்ஞானமயம்னு சொல்கிறோம், அறிவுக்கு. அதனால் ஜீவன விஞ்ஞானமயமான ஜீவனும் ஆனந்தமயமான ஈஸ்வரனும் அதுபோல். எது போல்? முன்னாடி ஆகாசம் சொல்லியிருக்கு, அது போல் ரெண்டை சொல்கிறாருங்க, சொல்லி வர்றாரு. எப்படி சொல்கிறாருன்னா, ஜல ஆகாசம் ஜலத்தையும் மேக ஆகாசம் மேகத்தையும் உபாதியாக தோன்றியதோ அதுபோல ஜீவனும் ஈஸ்வரனும் எதை உபாதியாக கொண்டு தோன்றினார்கள், அதை சொல்கிறாருங்க. அங்கே ஜல ஆகாசத்துக்கு ஜலம், மேக ஆகாசத்துக்கு மேகம். இங்கே ஈஸ்வரன் தான் அந்த என்ன ஆனந்தமயமான கோஷம். அவன் ஈஸ்வரன் எதை அந்த மேக ஆகாசத்தை ஈஸ்வரனுக்கு உதாரணம் நம்ம சொல்லியிருக்காங்க. அவருக்கு எது உபாதின்னா மாயா தியோ வசவுன்றார். மாயையும் நமது புத்தியான அந்தக்கரணமும் இந்த வசத்தில் தோன்றியவர்கள் தான் ஈஸ்வரனும் ஜீவனும். பிரம்மத்தோட மாயைங்கிறது சேரும் பொழுது ஈஸ்வரன் உற்பத்தி ஆகிறார். சொல்லியிருக்கோமா இல்லையா? பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த கரணத்தில் அதனுடைய பிரதிபிம்பம் வரும்போது ஜீவ தத்துவம் வருது. மாயையில் பிரதிபிம்பிச்சா, பிரம்மன் பிரதிபிம்பிச்சா அது ஈஸ்வரன். மாயையிலிருந்து பிரிஞ்சு வந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து வந்த சூக்ஷ்ம சரீரமான அந்த கரணம் இருக்கே, அந்த அந்த கரணத்தில் பிரதிபிம்பிச்சா அதுக்கு பேர் ஜீவ தத்துவம். அதனால விஞ்ஞானமயோ ஆனந்தமயோ. மாயை இருந்து ஆரம்பத்தில் எந்த தோற்றமும் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது அது ஆனந்தமயமாக இருக்கு. அதனால தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்குது. வெளியே விவகாரம் வந்துருச்சா, விழிஞ்சு எந்திரிச்சு முழிச்சா தானே பிரச்சனை ஆரம்பம். அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸ்வரன் ஃபஸ்ட்டு இருக்கார், அது பிறகு தான் ஹிரண்ய கர்ப்பன் மேலே வர்றார் ரெண்டாவது. அப்போ அது ஆனந்தமய கோஷம் ஈஸ்வரன். அது மாயையின் வசத்தில் தோன்றியவது. நாம் இந்த ஜீவ தத்துவம் புத்தி அந்த கரணத்தின் வசத்தினால் தோன்றியது அப்படிங்கிறார். தோன்றியவர்கள் தத் அதிஷ்டான், அந்த இரண்டுக்கும் அதிஷ்டானமாக இருப்பது அப்படிங்கிறார். அதாவது பிரம்மனை ஆதாரமாக கொண்ட மாயை என்ற உபாதியால் ஈஸ்வரன் என்ற தத்துவம் தோன்றுகிறது. ஆனந்தமயமான ஈஸ்வரன் தோன்றுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் படித்தா ஞாபகப்படுத்தணும். இல்லாட்டி ஏதோ சொல்கிறாரு என்னமோ இருக்கேங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அந்த தத்துவம் போச்சுனாலே அப்படி தான், வேறு வழி இல்லை. அதாவது பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது, மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது. இரண்டும் சேரும் பொழுது தான் கடவுளுங்கிற ஒரு தத்துவம் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி அந்த கரணம் மாயையிலேருந்து வந்தது, அதில் இந்த பிரம்மன் பிரதிபிம்பிக்கும் போது ஜீவ தத்துவம் தோன்றுன்னு நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. இதை ரெண்டையும் சொல்கிறார். பிரம்மனை ஆதாரமாக கொண்ட மாயை என்ற உபாதியினால் தோன்றியவர் தான் ஆனந்தமயம். பிரம்மனை சார்ந்ததே மாயை இருக்கு, மாயை தனியாக இருக்காது. மாயை தனியாக இருக்காது. இந்த விஞ்ஞானமய ஜீவன் என்ன சொல்லியிருக்க அந்த கரணம், இந்த அந்த கரணமும் அந்த பிரம்மன்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை சார்ந்ததே இருக்கும்.
இந்த அந்த கரணத்தினால ஜீவ தத்துவம் வருது, மாயையினால ஈஸ்வர தத்துவம் வருது. ஆனால் ரெண்டுக்கு ஆதாரமாக இருக்கிறது எது? பிரம்மன். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய வாதமெல்லாம் இருக்கும். இங்கே பொது தத்துவ ரீதியாக போனால் வேற அர்த்தம். சிவன்கிறது ஆதார தத்துவம், மாயைங்கிறது அதுக்குள்ள மேலே இருக்கும் இயக்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, சிவன் மேலே காளி நடனம் ஆடுறது மாதிரி ஒரு படமெல்லாம் முன்னாடி இப்போலாம் போடுறதில்ல. அந்த காலத்தில் ஒரு படம் இருக்கும், சிவன் கீழே படுத்து கிடப்பார், காளி மேலே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் கண்டு கோவிச்சுட்டு போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சிவபக்தர்கள்லாம் இப்படி போய் இப்போ சிவன் மேலே போய் மிதித்து ஆடுற மாதிரி படம் போட்டிருக்காங்க சித்பவானந்தர்கிட்ட. அது சித்பவானந்தர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, சிவன் மேலே போய் காளி நடனம் ஆடுற மாதிரி இருந்தால் தப்பு இல்லையா? கரெக்டு தான், நீங்கள் சொல்லுங்கள், சிவன் இல்லாத இடம் ஏதாவது ஒன்று காமிங்க, அங்கேயே நான் நடனம் ஆட சொல்கிறேன்ட்டு. என்ன பதில் பேசுவீங்க? எங்கும் நிறைந்த ஒரு தத்துவம் பிரம்ம தத்துவம். அதன் மேலே மாயை என்ற தத்துவம் வரும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது, இயக்கம் வருது. அதை காட்டுறதுக்கு அதை சொல்லியிருக்கேன். அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மனை ஆதாரமாக கொண்ட மாயா தத்துவத்திலிருந்து கடவுள் என்ற ஈஸ்வர தத்துவம் உருவாகிறது. ஜீவன் என்பவன் அந்த கரணம், அந்த அதே தத்துவத்தில் அந்த கரணம் வரும் பொழுது அதை ஆதாரமாக கொண்டு ஜீவ தத்துவம் உற்பத்தி ஆகிறது. இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது கூடஸ்த பிரம்மனக. வார்த்தை தான் வேற. கூடஸ்தன்னா ஆத்மா, பிரம்மன்னா பிரம்மன். ரெண்டும், கூடஸ்தன்கிறது கட ஆகாசம், பிரம்மன்கிறது வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம். உதாரணம், கூடஸ்தன்னா ஆத்மான்னு பேர், பிரம்மன்னா பிரம்மன். ரெண்டும் தான். ஜீவனுக்கு ஆதாரம் கூடஸ்தன், ஈஸ்வரனுக்கு ஆதாரம் பிரம்மன்னு சொல்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கான்னா உண்மையிலே கிடையாது. இதே இதில் 8வது அத்தியாயம் கூடஸ்த தீப பிரகரணம் ஒன்று வருது. இந்த கூடஸ்தன்கிற பேர்லேயே ஒரு அத்தியாயமே வச்சிருக்கார் அவர். இங்கே இந்த கூடஸ்தன்கிற வார்த்தை சொல்கிறார். அது எப்படிப்பட்டது அந்த கூடஸ்தனும் பிரம்மனும்? சுனிர்மலக, ஏற்கனவே சொல்லியிருக்கார், பிளவுபடாதது, தூய்மையானது. பானைக்குள்ள இருக்க ஆகாசமும் வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம் பிளவுபட்டதா? பிளவுபட்டது போல் காட்டுவது பானை தான். உண்மையிலேயே அது வேற கிடையாது, பிளவுபடாதது. பிளவுபட்டது எது காமிக்குது? பானை காமிக்குது. அது மாதிரி ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று. தனியாக காமிக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் தான். உண்மையிலே இருப்பது ஆத்மா ஒன்றுதான். விஞ்ஞானமயமான ஜீவனுக்கு ஆதாரமாக கூடஸ்தனும், ஆனந்தமயமான ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக பிரம்மனும் உள்ளது. அதன் தன்மை பிளவுபடாதது, தூய்மையானது. ஜீவன் ஈஸ்வரன் பொய்யானது மித்தியா. ஈஸ்வரன் பொய்ன்னு சொல்கிறான் நமக்கு. கூடஸ்தனும் பிரம்மனும் உண்மையாக இருப்பது. எப்பயுமே உண்மையாக இருப்பது ஒன்று தான் இருக்க முடியும், பலவாக இருக்க முடியாது. பொய்யா இருக்கிறதும் பலவாக இருக்கும். உண்மைங்கிறது ஆத்மா பிரம்மன், அது ஒன்றாத்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, தூய்மையானது பிளவுபடாததுன்னு சொன்னால் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய்ங்கிறார் தாய்மானவர். அங்கே இங்கெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா இடமும் இருக்கிறார். நம்ம தூணிலும் இருப்பார், திருமலும் இருப்பார், வாயில தான் சொல்லுவோம். நம்மளுக்குள்ளே இருக்காரே ஒத்துக்கிற மாட்டோம். தூணிலும் இருப்பார், திருமலும் இருப்பார் கூட தப்பு. தூணாகவும் இருக்கிறார், துரும்பாகவும் இருக்கிறாருங்கிறதே உண்மை, எல்லாமாகவும் இருக்கிறாருங்கிறதே உண்மை. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இது இன்னும் அழகாக விளக்குறாரு. பின்னாடி போக போக ரொம்ப தெளிவாக வரும். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் 34வது சுலோகத்துக்குள்ளே தெளிவாக விளக்கி கொண்டு போயிடுவார். அதுக்கு பிறகு வேறு விஷயம் ஆரம்பிக்கும். இந்த பஞ்சதசியில் தான் நீங்கள் வெளியே பார்க்க முடியாத, வேறு உபனிஷதங்களில் பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வரும். வேறு எந்த நூல்லையும் வராது. அவ்வளோ விஷயங்களை அடக்கி கொடுத்துட்டார். ஏன்னா அவர் வித்யாரண்யர், அறிவு காடு, அவர் வனம், அறிவு வனம். அதனால் ஏவம் ஆனந்த விஞ்ஞானமயவ். ஏவம்னா இவ்விதமே. ஏற்கனவே முதல் சுலோகத்தில் சொன்னது போலவே ஆனந்த விஞ்ஞானமயவ், ஆனந்தமயமான ஈஸ்வரனும் விஞ்ஞானமயமான ஜீவனும் மாயா தியோகோ. மாயான்னா மாயை, தியோகோன்னா புத்தி, அந்த கரணம். மாயை புத்தி என்ற உபாதியின் வசவு, வசத்தினால், இந்த மாயையின் வசத்தினாலும் இந்த புத்தி என்ற அந்த கரணத்தின் வசத்தினாலும் தோன்றியவர்கள் யாரு? ஆனந்தமயமான ஈஸ்வரனும் விஞ்ஞானமயமான ஜீவனும். 2வது வரி தத்து.
தத் அதிஷ்டான, தத்துனா அதற்கு, அதாவது மாயை அந்தக்கரணம் அந்த இரண்டிற்கும் அதிஷ்டான் ஆதாரமாக இருப்பது இருக்கும். கூடஸ்த பிரம்மணி, கூடஸ்தனும் பிரம்மனுமே. மாயை தனியாக இருக்காது, அந்தக்கரணம் தனியாக இருக்காது. அந்தக்கரணத்துக்கு ஆதாரம் எது? கூடஸ்தன். மாயைக்கு ஆதாரம் எது? பிரம்மன். இரண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது கூடஸ்தனும் பிரம்மனுமே. அது எப்படிப்பட்டது? சுனிர்மலே, மிகவும் தூய்மையானது அல்லது பிளவு படாத ஒரு தத்துவம். இங்கே ஜீவனுக்கு உபாதி அந்தக்கரணம், ஈஸ்வரனுக்கு உபாதி மாயை. இந்த மாயை அந்தக்கரணம் இரண்டுக்கும் ஆதாரம் கூடஸ்தன் என்ற ஆத்மாவும் பிரம்மனும். கூடஸ்தன் பிரம்மன் இரண்டுமே பிளவுபடாததன் தனி. ரெண்டு வேற வேற நினைச்சிடக்கூடாது. ரெண்டு என்ன பண்ணிட்டாரு? பிளவுபடாத ஒன்று ஏகம்ங்கிறதையும் சொல்லிட்டாரு. இதனுடைய மேலும் விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வருது, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய். ஹரி.